இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மதுரையில் நடந்தது. மாநில செயலாளர் பாஸ்கரன் தலைமை தாங்கினார். தேனி மாவட்ட செயலாளரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான பெத்தாச்சி ஆசாத், விருதுநகர் மாவட்ட செயலாளர் ஜோதிமணி, மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் ஹனிபா விஜய், விருதுநகர் மாவட்ட செயலாளர் ஆனந்த், மதுரை மாவட்ட பொருளாளர் செல்வகுமார், மாநில குழு உறுப்பினர் மணிகண்டன் உள்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து மாநில செயலாளர் பாஸ்கரன் நிருபர்களிடம் கூறுகையில், இப்போ இந்த ஆட்சி மாற்றத்தை பொறுத்தளவு பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். இன்றைக்கி நடந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறமாக யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத சூழலில் விஜய்க்கு ஆதரவாக, ஏன்னு கேட்டிங்கன்னா மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கால் நெகம் கூட இங்கே பதியக்கூடாது, தமிழகத்தில் பதியக்கூடாது அப்படிங்கிற சிந்தனையோடு தான் இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை முழுமையாக ஆதரித்து வேலை செஞ்சாங்க. அதில் எந்த விதமான சுணக்கமும் இன்றி எல்லா இடதுசாரி கட்சிகளும் வேலை செஞ்சாங்க. ஆனால் ஆட்சி மாற்றம் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பின்னடைவை சந்தித்ததுக்கு பின்பாக இது இந்த சமயத்தில் இந்த குழப்பமான சூழலில் யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை, இந்த குழப்பமான சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு மத்திய அரசாங்கம் பிஜேபி கவர்னர் மூலமாக ஒரு ஆட்சி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் சிபிஐ சிபிஎம் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சியும் நாங்கள் விஜயை ஆதரிக்கின்றோம் என்று சொன்னாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே பொறுத்தவரை நாங்கள் தாப்பாண்டியன் அவர்கள் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் எம்கேயின் சார்பாக தான் 2 தடவை எம்பியாக இருந்தது. தாப்பாண்டியன் எங்கள் கட்சியின் சார்பாக தான் எம்பியாக இருந்தார், அவர் சிபிஐ சார்பாகலாம் எம்பியாக இருக்கல. ஆனால் ஒரு துரதிர்ஷ்டமான சூழல் தாப்பாண்டியனை சிபிஐ யூசிபிஐ விட்டு வெளியேறி சிபிஐக்கு சென்றதுக்கு பின்னால் எங்கள் கட்சி ஒரு கடுமையான ஒரு பாதிப்புகளை சந்தித்தது. மிகப்பெரிய அளவில் கட்சியுடைய செல்வாக்கு சரிந்தது. அதெல்லாமே நடந்த உண்மை. ஆனால் இன்றைய காலச்சூழலில் பிஜேபியினுடைய ஆபத்து மிக கடுமையாக வந்ததுக்கு பின்பாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தென் மாநிலத்தை, இந்தியாவில் வட மாநிலங்களை ஏமாற்றி மக்களிடம் ஓட்டு வாங்க முடியும். ஆனாலும் தென் பகுதி மக்கள்கிட்ட, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களை அந்த அளவுக்கு மோசமாக ஏமாற்ற முடியவில்லைங்கிற சூழல் இருந்தால் கூட பல்வேறு வழிகளில் அவங்க முயற்சி செய்யாங்க. ரெண்டாவது, தமிழ்நாட்டு நலன்களை முழுக்க புறக்கணிக்கக்கூடிய வகையில் அவங்க போடக்கூடிய அரசியல் திட்டங்கள் எல்லாமே தென்னாட்டு மக்கள் மட்டும் உண்மையிலே ஒட்டுமொத்த இந்தியாவை பாதிக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய ராஜீவ்காந்தியினுடைய காலம் ராஜீவ்காந்தியுடைய மரணம் என்பது, படுகொலை என்பது இந்தியாவை 10-15 ஆண்டுகள் பின்னோக்கி செலுத்திவிட்டது அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இந்திய மக்களுக்கு உண்டு, குறிப்பாக எங்களுக்கும் உண்டு. ஆனால் அதைவிட மோசமாக இன்னும் 15 வருஷம் ராஜீவ் மரணத்தால் பின்னோக்கி போச்சுன்னா அதை விட இன்னும் 15 வருஷம் பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு மனிதர்களை ஒரு மத ரீதியாகவும் ஜாதி அடிப்படையிலும் பிளவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையை பிஜேபி செய்து, அதனால் அவர்கள் இங்கே எந்த விதத்திலும் அவர் செல்வாக்கு பெற்றுவிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் பிஜேபிக்கு எதிரான அரசியல் நிலைப்பாட்டை இடதுசாரி கட்சிகளோடு சேர்ந்து நாங்களும் எடுத்தோம். ஆனாலும் கடந்த 2 தேர்தல், கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தாப்பாண்டியன் போனப்போ ஏற்கனவே சொன்னபடி தாப்பாண்டியன் போனதுக்கு கட்சி பின்னடைவு சந்தித்தனோட மீண்டும் இந்த கட்சியுடைய அவசியம் இந்த சமயத்தில் இதை வலுவான வகையில் இடதுசாரி கட்சிகள் மட்டுமல்லாது அனைத்து ஜனநாயக கட்சிகளையும் ஒன்றிணைந்து பிஜேபிக்கு எதிராக போராட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் யூசிபிஐ மீண்டும் வலுவாக செயல்பட வேண்டும் என்ற முனைப்போடு நாங்கள் எங்ககிட்ட தோழர்கள்லாம் பெரும்பகுதி சிபிஐலேருந்து வந்தவங்க தான், சில தோழர்கள் சிபிஎம்லேருந்து வந்தாங்க. எல்லாமே யூசிபிஐனுடைய திட்டம், அதனுடைய கொள்கையினுடைய விஷயந்தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் கொண்டு செலுத்த வேண்டிய அவசியம் புரிஞ்சுட்டு எல்லாமே யூசிபிஐயாக இணைந்து, அதாவது ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியாக ஐக்கியமாக நாங்களாம் ஒன்றுபடுத்த இந்த கட்சியை மீண்டும் வலுப்படுத்த முயற்சி. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கடந்த 2 தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலையும் சரி, அடுத்து நடந்த சட்டசபை தேர்தலையும் சரி, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை மற்ற இடதுசாரி கட்சிகளோடு சேர்ந்து நாங்களும் ஆதரித்தோம். ஆனால் அதில் சில சிக்கல்கள், சில சூழல்கள்லாம் வந்தது. மிக துரதிர்ஷ்டவசமாக எங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் இடதுசாரி கட்சிகளுடைய ஒற்றுமைக்காக மட்டுமல்லாது ஜனநாயக சக்திகளை இணைத்து கொண்டு இதில் போராடணும்னு நாங்கள் சொன்ன விஷயத்தை மிக சரியாக புரிந்து கொள்ளாத வகையில் சிபிஐயும் சிபிஎம்மும் எங்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்தாங்கன்னா எந்த வகையில்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க. நீங்கள் இந்த அணியில் யூசிபிஐனுடைய நேமை வெளிப்படுத்தினால், யூசிபிஐ எம்கேனுடைய பெயரை வெளிப்படுத்தினால் நாங்கள் இந்தியா கூட்டணியை விட்டே வெளியேறி விடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு
ஒரு மிரட்டல் இருந்தது சிபிஐ சிபிஎம் கிட்ட இருந்தும். இந்த சூழலில் நாங்கள் அவங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோடு மிக தெளிவாக எங்களை புரிந்து கொண்டாலும் கூட நாங்கள் வெளியிலிருந்து தான் திராவிடம், அதாவது அந்த லிஸ்ட்டில் எங்கள் நேம் வந்திருக்காது. அந்த லிஸ்ட்டில் எங்கள் நேம் இல்லாட்டம் கூட எந்த விதமான ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் நாங்கள் முழுமையாக இந்த 2 தேர்தல்களை திராவிட முன்னேற்ற கழக அணியை நாங்கள் முழுமையாக ஆதரித்தோம். இந்த தேர்தலுக்கு பின்பாக மற்ற இடதுசாரி கட்சிகள் வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி பிஜேபியினுடைய ஆதிக்கம் வந்துடக்கூடாது ஒரு நோக்கத்துக்காக தாவேக்காவை ஆதரித்தாலும் கூட எங்களை பொறுத்தவை எங்களுடைய கட்சி இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கேயை பொறுத்தவரை நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக இருந்தோம். தாவேக்கா இதுவரைக்கு தன்னுடைய கொள்கையை வெளிப்படுத்தியதே கிடையாது. எந்த அடிப்படையிலேயே எந்த கொள்கையின் அடிப்படையில் அவங்க ஆட்சி அமைக்க போகிறாங்க, அதை மக்கள் பணி ஆற்ற போகின்ற விஷயத்தில் ஒரு தெளிவே இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த தேர்தல் முடிவுகளை வந்து நாங்கள் 3 விதமாக பார்க்கின்றோம். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது திராவிட கட்சின்னு எடுத்துக்கோங்களேன், திமுக அதிமுக எதுவும் சரி, திராவிட கட்சிகளுக்கான கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய ஆட்சியை ஒரு சலிப்பு மக்களுக்கு இயல்பாக ஏற்படும். ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாலே ஒரு சலிப்பு ஏற்படும். இது 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் குற்றங்கள் எக்கச்சமாக நடந்தது, இல்லைன்னா சொல்ல முடியாது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அணியில் நாங்கள் இருந்தாலும் கூட அதற்காக நாங்கள் அவங்கள தூக்கி பிடிச்சி அவங்க சேர்ந்து தவறுகள்லாம் நியாயப்படுத்தக்கூடிய போக்கு எங்களுடைய கட்சியில் கிடையாது. அந்த அடிப்படையில் ஊழல் அதிகரித்தது, பல விதங்களில் நீங்கள் தாது மணல் கடத்தல், சாதாரண மணல் கொள்ளை, கல்குவாரிகள் நடந்த கொள்ளைகள், இது கனிம வளங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டன. இதை தொடங்கி பல்வேறு விதமான தவறுகள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் தமிழகம் சந்திச்சு நம்ம சொல்ல அந்த இயல்பாகவே மக்கள் மத்தியில் ஒரு விதமான கசப்பு உணர்வை உண்டாக்கியிருக்கு. ஸோ அந்த அடிப்படை ஒரு காரணம் தாவேக்கா வெற்றி பெறுவதற்கு 2 திராவிட கட்சியும் அல்லாத ஒரு புதிதாக திடீர்னு ஒரு எமர்ஜாய் வந்த உடனே மக்களுக்கு இது நல்லா இருக்குமா அப்படிங்க பரிசோதித்து பார்க்கலாமே அப்படிங்கிற எண்ணமும் காரணமாக இருந்திருக்கலாம். எங்களை பொறுத்தவரை முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் நிச்சயமாக சொல்கிறாங்க. பிஜேபியை பொறுத்தளவு, ஆர்எஸ்எஸ், குறிப்பாக ஆர்எஸ்எஸை பொறுத்தளவு ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு திமுக மெயின் எனிமி அல்ல. இது எங்களுடைய கணிப்பு. ஸ்டாலின் அண்ட் உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா எந்த விதத்திலும் எந்த விதமான சமரசத்துக்கும் இடம் கொடுக்காத வகையில் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அவர் துணை முதலமைச்சர் அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பிஜேபியினுடைய மதவெறி திட்டங்கள், இந்துத்துவ மதவெறிகளுக்கு எதிராக கடுமையாக போராடி வந்திருக்காங்க. மற்ற மாநிலம் அனைத்திலுமே பல விதமான பிரச்சனைகள் எதிர்கொண்டாலும் கூட, மற்ற பிஜேபி அழுத்தத்துக்கு பிற மாநிலங்கள் பணிந்தாலும் கூட தமிழகம் கொஞ்சம் கூட பணியலை. குறிப்பாக சொன்னால் தமிழ்நாடு, கேரளாவையும் நாங்கள் சேர்த்தான் சொல்லுவோம். அந்த அடிப்படையில் முழுக்க தென் மாநிலங்களில் பிஜேபி கால் நெகம் கூட பதிய விடாமல் செய்ததில்லை. மு க ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில் சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம், தயவுசெய்து அடிக்கோடிகள் திராவிட முன்னேற்ற கழகம் என்று நாங்கள் சொல்லவில்லை. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல விதமான சக்திகள் இருக்கின்றன. ஆனால் குறிப்பாக மு க ஸ்டாலின் அவர்களும் அவருடைய முதல்வரும் இந்த விஷயத்தில் மிக கடுமையான பிஜேபி எதிர்ப்பாளராக மதவெறிக்கு எதிரான அரசியலை செஞ்சாங்க. அதனால் பிஜேபிக்கு ஏற்பட்ட ஒரு கடுமையான கோபம் இவங்க தோற்கடிக்கப்படணும், குறிப்பாக ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட வேண்டும்ங்கிறதான் அவங்க பிஜேபியுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது. ஏன்னா ஸ்டாலினுடைய இமேஜ் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அவர் அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆகலாமா, அல்லது பிரைம் மினிஸ்டர் சொல்லணும், அது கூட அந்த அளவுக்கு நான் போகல. குறைந்தபட்சம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி ஸ்டாலினுக்கு உண்டு அப்படின்னு பல வட மாநிலங்களில் மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது தனக்கு நேரடியான எதிர்ப்பாக, நேரடியாக தனக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தலாக மோடி அவர்கள் நினைத்தார். அதனுடைய விளைவாக ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட வேண்டும் என அவர் முடிவு செய்தார்கள். ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளில், குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் அட்மினிஸ்ட்ரேஷனில் கூடிய பெரும்பாலான அதிகாரிகள் பிஜேபியுடைய முகாமுக்கு சென்று விட்டார், பிஜேபி ஆதரவாளராக மாறிவிட்டார்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தயக்கமின்றி நாங்கள் சொல்லுவோம், நிச்சயமாக சொல்லுவோம், ஜுடிஷியலே பிஜேபியுடைய கைக்கு போயிட்டுதோ என்று அச்சம் ஏற்படக்கூடிய வகையில் தான் எல்லா மாநிலங்களில் நீதிமன்றங்கள் நடந்து வருது. குறிப்பாக மதுரை நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய தவறுகள் எல்லாருக்குமே தெரியும். திருப்பங்களுடைய இஷ்யூவில் எல்லா இஷ்யூவிலையும் இங்கே நீதிமன்றம் எப்படி ஒரு பாரபட்சமான போக்கை மத ஒற்றுமையை குலைக்கக்கூடிய வகையில் சில நீதிபதி நீங்கள் தயக்கமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. இதில் என்ன அவங்க எந்த வகையில் சில தீர்ப்புகள் நடவடிக்கைலாம் நீதிபதிகளே ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் எங்களுக்கு சந்தேகம் உண்டு.
என்ன இந்த மாதிரி உங்களுக்கு முதல்ல ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பிஜேபி கைக்கு போயாச்சு, அடுத்து ஜுடிஷியல் பிஜேபி கைக்கு போயாச்சு. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப அச்சமூட்டக்கூடிய வகையில் ஒரு எங்களுக்கு ஏற்பட்ட தகவல்னா இராணுவத்துக்குள்ளேயே பெரும்பகுதி ஆர்எஸ்எஸ் ஊடுருவி விட்டதோ என்ற அச்சம் எங்களுக்கு உண்டு. குறிப்பாக அனைத்து கம்யூனிஸ்டும் உண்டு. குறிப்பாக எங்களுக்கு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் நாங்கள் அதில் சந்தேகம் கொள்கின்றோம். இப்படி எல்லா வகையிலையும் அவங்க வந்து எல்லா இதையும் கை கொண்டு இப்போ தேர்தல் ஆணையமும் தேர்தல் ஆணையத்தையும் வந்து அவங்க அது நடந்த நிகழ்ச்சி அத்தனையுமே உங்களுக்கு தெரியும். தேர்தல் ஆணையம் என்பது வந்து முழுக்க பிஜேபியினுடைய ஒரு கையால் என்று சொல்லலாம். பிஜேபியினுடைய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய பிஜேபிக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வகையில் தான் தேர்தல் ஆணையமும் கடந்த 10 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டுள்ளது. அது இப்போ வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்குது அந்த அத்தகைய போக்குகள். அப்போ இந்த சூழலில் வந்து தமிழகத்தில் வந்து ஸ்டாலினை தோற்கடிக்க வேண்டும் அவங்க மெயினான எய்ம் அவங்களுக்கு. அப்போ சென்னையில் நீ யோசிப்பாங்க, நீ 7 மினிஸ்டர்ஸ் தாவேக்காவுடைய 7 அமைச்சர்கள் வந்து சென்னையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். புஷி ஆனதுக்கும் தமிழ்நாட்டுக்குமே சம்மந்தம் இல்லை பார்க்க போனால். ஆனால் அவர் வந்து டி நகர் தொகுதியில் நிற்கார். இது போல் ஆதவர்ஜினா சென்னையில் நிற்கார். அவங்களுடைய முக்கியமான அமைச்சர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி இருக்கிற முக்கியமான தலைவர் அத்தனை பேருமே வந்து இந்த சென்னையில் தான் நிற்காங்க. ஏன்னா இது வந்து எங்களுக்கு இதெல்லாம் சந்தேகம் வருது. திட்டமிட்டு பிஜேபியினுடைய ஆலோசனையின்படி தான் அவர் செயல்பட்டார்களோ என்று. ஏன்னா ஸ்டாலினை மட்டும் தோற்கடித்தார். இங்கே குளத்தூர் தொகுதியில் சென்னையில் ஸ்டாலின் மட்டும் தோற்கடிதான் வச்சுக்கோங்க, நீங்கள் யோசிச்சுப்பாங்க நீங்கள். ஏன்னா இதை நாங்கள் தெளிவாக சொன்னோம், இவிஎம் மோசடின்னு தான் சொல்லுவாங்க. இவிஎம் மோசடியோட இவிஎம்முடைய திட்டமிட்ட தேர்தல் கமிஷனுடைய சில சதிவடைகளால் ஸ்டாலின் மட்டும் சென்னையில் தோற்கடிக்கப்பட்டிருந்தால் மக்களுக்கு தெளிவாக தெரிந்துவிடும் இது வந்து தேர்தல் ஆணையத்தை பிஜேபி அல்லது மத்திய ஆளும் தலைவர்கள் தவறாக பயன்படுத்திவிட்டார்களோ சந்தேகம் மக்களுக்கு சுலபமாக வந்துவிடும். அப்போ அதுதான் சொல்கிறேன், தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலும் தோக்கலை. நீங்கள் சென்னையில் வந்து ஒரு செய்தி தந்துங்க, சென்னையில் எப்பொழுதுமே வந்து அதிமுகவே தயங்குவாங்க கேண்டிடேட்ஸுக்கு. அங்கே திமுக எதிர்த்து நிற்கிறது, திமுகவுடைய கோட்டையாக இருந்தது சென்னை. அப்போ சென்னையிலேயே அத்தனை தாவேக்கா தலைவர்களும் அங்கே வந்து நிற்கணும், சென்னையில் வந்து நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அது இயல்பாகவே ஒரு சந்தேகப்படுது. என்ன ஸ்டாலின் மட்டும் தோற்றால் அது சந்தேகத்தை உண்டாக்கிவிடும். அப்போ சென்னையில் பெரும்பாலான இடங்களில் வந்து எல்லா தொகுதியும் சொல்ல மாட்டேன், பெரும்பாலான இடங்களில் வந்து திமுக தோற்றால் மக்களுக்கு இயல்பாகவே திமுக தோற்றுச்சு, அதில் சேர்ந்து ஸ்டாலினும் தோற்றுட்டாரு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியாக தான் மக்கள் பார்ப்பாங்க. அதை வந்து பெரிய குற்றம் முடியாக பார்க்க மாட்டாங்க, இயல்பாக நடந்து விட்டதோ அப்படின்னு தோணாங்க. அதுக்கேற்றபடி பிஜேபியை வந்து அவங்க இந்த சந்தேகம்லாம் ஒன்றே ஏன் பிஜேபி ஜெயிக்கலே அப்படி பார்த்தா பிஜேபி ஒரே ஒரு தொகுதியெலாம் ஜெயிச்சிருக்கே. அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பிஜேபி திட்டமிட்டு தேர்தல் கமிஷன் வந்து உள்ள இதை வந்து புலப்பட பண்ண சொல்லியிருந்தாக்கா அவங்களுக்கு ஆதாயமாக தானே செஞ்சு. அதுதான் அதைத்தான் கேட்குறேன். செய்யாம யாரோ வந்துட்டு போகுதுன்னு அவங்க எதுக்கு செய்யணும் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நான் சொல்லுவேன், அதுதான் அவங்களுடைய குயிக்டி. மிக திறமையாக பிஜேபி, அதான் பிஜேபியுடைய பாணியே அதுதான். தங்கள் நேரடியாக உணைய முடியாதா, அதற்காக ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த ஏற்பாட்டின் மூலமாக நடக்கும். பிஜேபி ஆட்களுக்கு சாதகமாக தேர்தல் கமிஷன் செயல்பட்டு பிஜேபியோட 10 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருந்தாங்கன்னா மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். நிச்சயமாக என்ன பிஜேபியோட செல்வாக்கு தமிழ்நாட்டில் என்ன இருக்குது எல்லாருக்குமே தெரியும். அப்போ பிஜேபி வந்து இங்கே 10 தொகுதியில் ஜெயிச்சிருந்தா நிச்சயமாக மக்கள் வந்து தெளிவாக முடிவு பண்ணுவாங்க, இது இவிஎம் மோசடி மூலமாக பிஜேபி ஏதோ செஞ்சிருச்சு தேர்தல் கமிஷன் சந்தேகம் வந்து மக்களுக்கு. அதனால தான் அதில் அவர்கள் கான்சன்ட்ரேட் பண்ணவில்லை. தங்களுடைய வேட்பாளர்களை ஜெயிக்க வைப்பதில் அவங்க முயற்சி செய்யலை. அவங்க மிக புத்திசாலித்தனமாக தமிழ்நாட்டுக்குள்ளே அடியெடுத்து வைப்பதற்கு இன்னொரு செல்வாக்கு பெற்ற ஒரு நபரை பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு ஆழமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையிலையும் ஸ்டாலின் வந்து இன்றைக்கு வைக்கி அந்த மதச்சார்பற்ற இந்தியா தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலையும் பிஜேபியை வந்து மிக கடுமையாக எதிர்ப்பதிலையும் இங்கே வந்து இந்த பாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தை இன்றைக்கு வைக்க அவர் தெளிவாக இருக்கார். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் முடிவு செய்தோம், சிபிஐயோ சிபிஎம்மோ இடதுசாரி அவரை ஒட்டிய விடுதலை சிறுத்தை போன்ற கட்சியில் எல்லாமே தாவேக்காவை ஆதரித்தாலும் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இன்றைக்கு வரைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிகளையும் நீடிப்பது என்று முடிவு செய்தோம். இது சம்பந்தமாக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கிட்டையும் நாங்கள் ஆழமாக பேசிட்டு வரோம். சைலண்ட் மோடில் வச்சு சைலண்ட் மோடில் வச்சது வந்து சிபிஐ சிபிஎம்னுடைய
தலைமையின் தலைமை தான். அகில இந்திய மாநில தலைமை மட்டும் இல்லை, அகில இந்திய தலைமை. ஏன்னு கேட்டிங்கன்னா இது பழைய ஹிஸ்ட்ரிக்கெலாம் போகும். பழைய ஹிஸ்ட்ரிக்கெலாம் மட்டும் உங்களால் போடுறதுக்கு பத்திரிக்கை எழுத முடியாது, அதனால போட முடியாது. எஸ், வெளிக்கல்ல நாங்கள் வந்து எங்களை பொறுத்தவரை முக்கியம் வந்து இடதுசாரிகளுடைய ஒற்றுமை. நாங்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டாலும், நாங்களே பாதிக்கப்பட்டாலும் இடதுசாரிகளுடைய ஒற்றுமையும் கடந்து ஜனநாயக சக்தியிலையும் சேர்த்து இணைத்து கொண்டு இந்த பிஜேபியினுடைய பாசிசத்தை முறியடிக்க வேண்டும். அதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அவ்வளோ மன வேதனையோடு ஆனால் தொடர்ந்து வேலை செய்தோம். எங்கள்கிட்ட வந்து எந்த விதத்திலும் எங்களுக்கு வந்து மானிட்டரியாவோ அல்லது எந்த விதத்திலோ எந்த விதமான சின்ன உதவியை கூட நாங்கள் வந்து திமுகட்ட எதிர்பார்க்கவும் இல்லை, மற்ற கட்சிகள்கிட்டையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அனைத்து தொழில் எங்களுக்கு சக்திக்கு உட்பட்டு. ஏன்னா எங்களுடைய கட்சி மிகப்பெரிய கட்சியெலாம் கிடையாது. ஏன்னா தாப்பாண்டியன் சென்றதுக்கு எப்படி கல்யாண சுந்தரம் வந்து சிபிஐ விட்டு வெளியேற்றப்பட்ட பொழுது அவர் வெளியே வரல. ஏன்னா அது பொய்யான பிரச்சாரம் சிபிஐ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. சிபிஐ வந்து கல்யாண சுந்தரம் வெளியேற்றப்பட்டார். ஏன் வெளியேற்றப்பட்டார்? ஜனநாயக இடதுசாரி கட்சிகள் மட்டுமல்ல, ஜனநாயக கட்சிகளையும் இணைத்து கொண்டு நாம் இங்கே போராடினால் மட்டும்தான் இந்த ஆர்எஸ்எஸ்ஸை வீழ்த்த முடியும். அன்றைக்கு பிஜேபி பெரிய சக்தியில் ஆர்எஸ்எஸ்ஸை வீழ்த்த முடியும் அவர் சொன்னார். அதை ஏற்றுக்கொள்ளாத சிபிஐ தலைமை, சிபிஎம் மட்டும் இருந்தாலே, இணைந்து இருந்தாலே போதும், இந்தியாவில் மிகப்பெரிய சமூக மாற்றத்தை மட்டும் சமூக புரட்சியை உண்டாக்கிக்கலாம். தப்பு கணக்கு போட்டு கல்யாண சுந்தரத்தையும் டாங்கே முகிசன், இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உண்டாக்கிய தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முதலாக உருவாக்கிய தலைவர் வந்து டாங்கேயவே கட்சி விட்டு நீக்கினாங்க. முகிசனை நீக்கினாங்க. கல்யாண சுந்தரத்தை கட்சி விட்டு நீக்கினாங்க. அவர் 4 தடவை எம்பியாக இருந்தார், 3 தடவை எம்எல்ஏ வந்தார். ஒரு மகத்தான மக்கள் செல்வாக்கப்பட்ட தலைவர் அன்றைக்கி கல்யாண சுந்தரம் வந்தார். அப்போ கல்யாண சுந்தரம் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட போது 90% சிபிஐ தோழர்கள் கல்யாண சுந்தரம் பின்னாடி போயிட்டாங்க. அன்னைக்கு சிபிஐ சிபிஎம்மை விட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக 88க்கு பின்பாக 94 வரைக்கும், கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் சொல்லலாம், மிகப்பெரிய கட்சியாக யூசிபிஐ தான் இருந்தது. கல்யாண சுந்தரம் தொடங்கிய இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தான் அன்றைக்கு மிகப்பெரிய கட்சி. சிபிஐயோட பெரிய கட்சி, சிபிஎம்மோட பெரிய கட்சி. அன்றைக்கு எம்ஜிஆர் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், எங்களை கணக்கில் எடுத்துக்கலாம்னு எந்த காரியத்தையும் அவங்க எந்த அரசியல் செயல்பாட்டில் ஈடுபட்டாங்க. எங்களுடைய எம்எல்ஏக்கள் இருந்தார்கள், அகில இந்தியாவில் எம்பிக்கள் இருந்தார்கள், எல்லாமே செயல்பட்டோம். ஆனால் மிக துரதிர்ஷ்டமாக கட்சியை தொடங்கிய 3 மாதங்களில் கல்யாண சுந்தரம் மறைந்து விட்டார். நிச்சயமாக எங்களுக்கு தாவேக்கா மேலே சந்தேகம் உண்டு. அதனால் வந்து தாவேக்கா வந்து பிஜேபியினுடைய செயல்பாடுகளுக்கு துணை போகும், எதிர்காலத்தில் மிக வேகமாக துணை போகும். இப்போ வந்து அதை காண்பித்துக் கொள்ளாமல் தங்களையும் ஒரு ஜனநாயக சக்தி கூட காமிச்சிட்ருக்காங்க. அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு தாவேக்கா மேலே அதிகமாக உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்சிடென்ட் இப்போ இது மட்டும் சொல்லிச்சேன். அப்போ எப்படி எம்கே பின்னாடி 90% வந்தாங்களோ அதே போல் தாப்பாண்டியன் மீண்டும் சிபிஐக்கு போகும்போது 90% யூசிபிஐ தோழர்கள் மீண்டும் சிபிஐக்கு போயிட்டாங்க. அப்போ யூசிபிஐ வந்து வலுவிழந்த ஒரு கட்சியாக போயிட்டது. அப்போ இன்றைக்கி காலச்சூழலில் யூசிபியினுடைய தத்துவமும் யூசிபியுடைய செயல்பாடுகளும் மிக முக்கிய தேவை என்கிற உணர்ந்து தான் நாங்கள் திரும்ப யூசிபியை புதுப்பிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி ஒரு கன்சிடரபிள் ஃபோர்ஸாக, நான் மிகப்பெரிய கட்சி நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு கன்சிடரபிள் ஃபோர்ஸாக இந்த எங்களுடைய யூசிபிஐ எம்கே, அதனால் தான் எம்கேன்னு பின்னாடி அவர் கல்யாண சுந்தரம் பேரையும் போட்டு யூசிபிஐ கல்யாண சுந்தரம் யூசிபிஐ எம்கே அப்படின்னா இதில் வந்து இன்றைக்கி வந்து டெல்லி போராட்டத்துக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது. டெல்லியில் நடந்திருக்கு, மாணவர்களுடைய போராட்டம் நடக்குது. இது சம்பந்தமாக வெளிப்படையாக எங்களுடைய தோழர்கள் பல மாவட்டங்களில் இன்றைக்கி டெல்லியில் வந்து எங்களுடைய கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் அங்கே டெல்லியில் நடந்த போராட்டத்தில் கூட பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஆனால் கர்பான் பூச்சி ஜனதா கட்சியை பொறுத்தவரை அதையும் நாங்கள் தெளிவாக செய்வோம். கர்பான் பூச்சி ஜனதா கட்சியை வந்து அப்படியே முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு கட்சியாக நம்ம முதல்ல வடிவெடுக்கலை. அதுக்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். ஏன்னா அவர்களுடைய நோக்கம் என்பது எப்போவுமே ஆரம்பத்திலிருந்தே சொன்னேன், நீட்டுக்கு எதிராக போராட்டமாக கருப்பாம்பூச்சி போராட்டம் இல்லை. பிஜேபிக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும், நாடு முழுக்க பிஜேபிக்கு எதிரான அலை வலுவாக தொடங்கிவிட்டது. அப்போ தனக்கு எதிரான விஷயம் வந்து யாருக்கு சாதகமாக போகும்? நிச்சயமாக ராகுல் காந்திக்கு சாதகமாக தான் போகும், காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக தான் போகும். அப்போ காங்கிரஸ் கட்சி முன்னால் வந்துவிடக்கூடாது. இப்போ பிஜேபிக்கு மாற்றாக மீண்டும் காங்கிரஸ் கட்சி வந்துவிடக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் எனிமி காங்கிரஸ் கட்சி. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கோ ராகுல் காந்திக்கோ செல்வாக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவங்க பல விதமான யோசனைகள் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த கர்பான் பூச்சி ஜனதா கட்சி திடீர்னு எமர்ஜ் ஆகி வருது.
அப்போ இந்த கருப்பான் பூச்சி ஜனதா கட்சி திடீர்னு எமர்ஜ் ஆகும்போது இதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற நோக்கம் தான் பிஜேபிக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு. அவங்க கருப்பான் பூச்சி ஜனதா கட்சி எதுக்காக மாதிரி காமிச்சிட்டா கூட இதை கருப்பான் பூச்சி ஜனதா கட்சி வந்து பிஜேபியினுடைய பி டீம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இதை பயன்படுத்தி கொள்ளலாம்னு அப்படின்னு அவங்க கணக்கு போட்டாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது பேக் ஃபயர் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா இவங்க இந்த அளவுக்கு மக்கள் இது மாணவர்கள் போராட்டம், இளைஞர்கள் போராட்டம் அப்படிங்கிறத கடந்து மக்கள் போராட்டமாக மாறிவிட்டது. நீங்கள் என்ன பொறுப்பில் சார்? நான் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கேனுடைய தமிழ்நாடு மாநில செயலாளர் பாஸ்கர். ஸோ நாங்கள் வந்து கருப்பாம்பூச்சி ஜனதா கட்சியை வந்து இந்த போராட்டத்தை வந்து நிச்சயமாக முழுமையாக ஆதரிக்கிறோம். ஆனால் இதோடு நின்று விடக்கூடாது. தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன்மெண்ட்டாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சா? இது ரொம்ப இதாக ரொம்ப கிண்டலாக கேலியாகவும் பார்க்கக்கூடிய நிகழ்வாக தான் தோணும். உண்மையிலேயே நீட்டு தேவைன்னா நான் ஒரு கல்வியாளன் கூட. நான் வந்து கட்சியில் மாநில பொறுப்பாக இருந்தால் என்னுடைய கட்சியில் சிபிஎஸ்சிபி மாதிரி முழுநேர ஊழியர் தான் கிடையாது. என்னுடைய கட்சி சார்ந்த தலைவர்கள் கூட அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் நடத்தணும். அந்த அடிப்படையில் அவங்கவுங்க ஒரு இன்கமாக அந்த அடிப்படையில் நானும் ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கேன். நான் இங்கே நடத்தக்கூடிய தொழில் வந்து ரஷ்யாவுக்கும் வியட்நாமுக்கும் மருத்துவம் பயில்வதற்காக மாணவர்கள் அனுப்பிட்டு இருக்கேன். என்னுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட 480 பேர் வந்து இன்றைக்கி ரஷ்யாவில் வந்து மெடிசன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 375 டாக்டர்கள் நான் உண்டாக்கியிருக்கேன். தமிழ்நாட்டில் பெரும்பகுதி தமிழகத்தை சார்ந்தாங்க, சில வட மாநிலங்களை சேர்ந்த இளைஞர்கள். ஆனால் எனக்கு தெரியும் நீட்டுடைய பாதிப்பு வந்து எந்த அளவுக்கு கொடுமையான விஷயங்கிறது வந்து நீட்டு வந்து எவ்வளோ மோசமான ஒரு பாதிப்பு நடக்குது. ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்த ஒரே ஒரு யோசனை தான் சொல்லிட்டோம். இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணதால் பிரச்சனை முடியவில்லை. இந்த நீட்டு முழுக்க ஒழிக்கப்பட வேண்டும். ஆனால் முழுக்க நீட்டை ஒழிச்சாச்சுன்னு சொன்னால் அதுலேயும் ஒரு ஆபத்து இருக்குது. ஏற்கனவே நீங்கள் பார்த்துப்பீங்க, நீட் இல்லாத சமயத்தில் இந்த +2 படிக்க மாணவர்களை வந்து குறிப்பிட்ட சில பகுதிகளில் பர்டிகுலராக வந்து ராசிபுரம், நாமக்கல்லாம் சொல்லுவோம் நம்ம எல்லாமே. அந்த பகுதிகளுக்கு சில குறிப்பிட்ட கல்வி நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய மாணவர்கள் மட்டும்தான் அதிகமான மதிப்பெண்கள் இருப்பாங்க தேர்வில். அந்த அளவு மாணவர்கள் கசைக்கு எக்கச்சக்கமான ஃபீஸ், அதுவும் பிஸ்னஸ் ஆகிடுச்சு. நீட்டும் வந்து நீட் எப்படி ஒரு பிஸ்னஸ் ஆச்சோ அதுவும் பிஸ்னஸ். அப்போ இதுக்கு மாற்றாக ஒரு திட்டத்தை எங்களுடைய யூசிபி எம்கே முன்வைக்கின்றது. அந்தந்த மாநிலங்களே ஒரு நுழைவுத் தேவை நடத்தலாம். நுழைவுத் தேவையை முழுக்க நீக்கணும்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். அந்தந்த மாநிலங்களே ஒரு நுழைவுத் தேவை நடத்தலாம். ஆனால் அந்த நுழைவுத் தேவையில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களையும் நீட் அந்த +2 அவங்க படித்து எடுத்த மதிப்பெண்ணையும் சேர்த்து வைத்து அதை வந்து டிவைட் பண்ணி அதுலேருந்து ஒரு கட் ஆஃப் எடுத்தால் மட்டும்தான் இந்த எம்பிபிஎஸ்க்கான ஒரு சரியான மாணவர்கள் டாக்டர்கள் நமக்கு கிடைப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நீங்கள் பார்த்துப்பீங்க 720 அவுட் ஆஃப் 720 நீட் தேர்தல் 720 அவுட் ஆஃப் 720 கிட்டத்தட்ட 57 மாணவர்கள் அகில இந்திய அளவில் நினச்சியே பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி பெற்றார்கள். 57 மாணவர்கள் 720 அவுட் ஆஃப் 720. ஆனால் அதுக்கப்புறம் தான் +2 ரிசல்ட் வந்தது. அந்த +2ல் கிட்டத்தட்ட அதில் 30 மாணவர்கள் ஃபெயில். அப்போ +2 படிக்க +1 +2 படிக்கிறதே கிடையாது. அவங்க வந்து நீட்டுக்காக மட்டும் முடிக்கிற பரவாயில்ல, நீட்டு தெரிஞ்சுக்கிறதா சொல்கிறேன். நீட்டுக்காக மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்தால் நீட்டு மிகப்பெரிய வியாபாரம். நீட்டு வந்து இன்றைக்கி இந்தியாவில் கிட்டத்தட்ட எங்களுக்கு கிடைச்ச தகவல்படி பார்த்தீங்கன்னா நீட்டில் மட்டுமே 5 லட்சம் கோடி பணம் புழங்குகின்றது. நீட்டில் இந்தியா முழுக்க நீட்டு கோச்சிங் சென்டர்ஸ் மூலமாக 5 லட்சம் கோடி ரூபாய் பணப்புழக்கம் இருக்கின்றது. இதில் பெரும்பகுதி பணம் ஆளுங்கட்சிக்கு, மத்திய ஆளுங்கட்சிக்கு நன்கொடையாக கொடுக்கப்படுகின்றது. அப்போ இதெல்லாம் சேர்ந்துதான் நீட்டை எந்த சூழலிலும் இந்த பிஜேபி கட்சி நீட்டை நீக்காது. இதை நாங்கள் வெளிப்படையான குற்றச்சாட்டாக பிஜேபி அரசாங்கத்து மேலே வைக்கின்றோம் எங்களுக்கு. அப்போ இதுலேருந்து அதனால தான் நீட்டு வந்து பிடிவாதமாக நீட்டு மத்திய அரசாங்கம் இருக்கின்றது. இதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட இன்றைக்கி விஜய் வெளிப்படையாக பேசவில்லை. மத்திய அரசாங்கத்தில் இந்த கொடுமையை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் எந்த காலத்தையும் விஜய் பேசவே இல்லை. ரெண்டாவது வந்து இன்றைக்கி கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு இந்த 41 பேர் மரணமடை செய்து அந்த குடும்பங்களுக்கு வந்து அரசு வேலை என்பது இது அதாவது மிகப்பெரிய மக்களுக்கான பெரிய போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகள்லாம் யாருமே கிடையாது. இது ஒரு நடிகரை பார்ப்பது அன்றைக்கி ஒரு நடிகர் தான் அன்றைக்கி ஒரு நடிகரை பார்ப்பதற்காக நடந்த கூடின கூட்டம். அந்த கூட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அன்றைய முதலமைச்சர் உடனடியாக நைட்டாக போய் நின்று எல்லா உதவியும் செய்தார். 10 லட்ச ரூபாய் பணத்தையும் வந்து நிதியாக கொடுத்தார். அந்த 10 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு ஸ்டாலினை பார்த்து கைகூப்பிய அதே கழகங்கள் பின்னால் வந்து ஸ்டாலினை வசைப்பாடின அதே வாய் வந்து ஒரு 20 லேக்ஸ் கொடுத்தேன்னு உடனே
எல்லாமே ஸ்டாலினுக்கு எதிராக அதே மக்களை திரும்புகிறார்கள். அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுடைய மனோபாவமே சினிமாவை மாற்றி விட்டது. சினிமா மோகம் என்பது தமிழ்நாட்டுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம் அனைத்தையுமே அழித்து விட்டது. இப்போ இதிலிருந்தும் மக்களை மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி MKக்கு உண்டு. அதனால்தான் நாங்கள் இத்தகைய மலிவான அரசியலை செய்யக்கூடிய விஜயை நாங்கள் ஆதரிக்கவில்லை.